வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என அமைச்சர் KN நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் CBI, RBI, CAG, NIA, ED, வருமான வரித்துறை வரிசையில் தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசின் கண் அசைவுக்கு ஏற்பட நடக்க ஆரம்பித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியை பிரதமர் மோடி முன்கூட்டியே அறிந்ததால்தான் முதற்கட்ட தேர்தல் நடந்த தமிழ்நாட்டில் முன்னதாகவே பரப்புரை மேற்கொண்டதாக நேரு குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளே தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை வெளிச்சமிட்டு காட்டுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். பீகாரில் பல லட்சக்கணக்கானவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து ஏன் நீக்கினார்கள், சில லட்சக்கணக்கானோரை மீண்டும் ஏன் சேர்த்தார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையம் தெளிவான பதிலளிக்கவில்லை என KN நேரு கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கும் இஸ்லாமியர்கள், பட்டியல் வகுப்பினர் உள்ளிட்டவர்களின் வாக்குகளை பறிப்பதே SIRஇன் நோக்கம் என்பது அப்பட்டமாக வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தில்லுமுல்லு செய்து வெற்றி பெற முனையும் பாஜகவின் நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பீகாரைப் போலவே தமிழ்நாட்டிலும் கள ஆய்வு மேற்கொள்ளப்படாமல் நமது வாக்காளர்களை நீக்கி வெளி வாக்காளர்களை சேர்க்க முயற்சிகள் நடக்கலாம் என KN நேரு எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்க ஒன்றிய பாஜக அரசு முயன்றால் தமிழ்நாடு ஒன்று திரண்டு போராடும் என கூறியுள்ள நேரு, SIR என்ற அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், வெல்லும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.